சாப்பாடு என்ன சாப்பிடணும் அப்படின்றத விட சாப்பாடை எப்படி சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம். சரியாக அரைக்கப்படாத உணவு அது கழிவு உணவாக மாறும். அங்கிருந்து தான் கேஸே ஃபார்ம் ஆகும். இந்த காற்று கழிவுகள் தேக்கத்தினால இருக்கக்கூடிய தொப்பை கொண்டு குறையும், வயிறே லேசான மாதிரி இருக்குன்றலாம் விஷயம் நடக்கும். இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். இப்ப பாலை சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்கு, வேற வழி இல்லை, மருந்துக்கு எடுத்து தான் ஆகணும் வச்சுங்களேன். இதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய. நைட் நல்லா தூக்கம் வரும், சரிங்களா, உள்ள கனவு தொல்லைகள்லாம் போயிடும், கேஸ் பூரா நல்லா பிரிஞ்சிடும், காலையில எழுந்த உடனே மோசம் வரும். இந்த வாயு பிரச்சனையை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஈஸியான சில டெக்னிக்லாம் இருக்குது. அதுல ரொம்ப சிம்பிளான சில டெக்னிக் சொல்றேன். யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். சுவாசி நேச்சர் இயற்கை மருத்துவமனை, சுவாசி இயற்கை மருத்துவமனை நம்ம டாக்டர் ஆர்.கே. அக்ஷயன் அவர்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா இன்டைஜஷன், அதாவது செரிமான கோளாறு மற்றும் கேஸ்ட்ரிக் வாய்வு பத்தின கொஸ்டின்ஸ். உங்களுக்காக நான் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறேன், அதுக்கான பதில் அவர் தரப்போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சந்தோஷம். இன்னைக்கு நீங்க இன்டைஜஷன், இப்போ காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு செரிமான கோளாறு, வாய்வு, நிறைய சின்ன பசங்க கூட எனக்கு டைஜஸ்ட் ஆகல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்றாங்க. அதை பத்தின கொஸ்டின்ஸ் நான் கேட்க நீங்க எங்களுக்கு பதில் அளிக்கணும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயம். ஓகே சார். இது எதனால வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட் எனக்கு ஜீரணமின்மை பிரச்சனை அப்படின்றது தான் இன்னைக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆமா, அப்ப ஜீரணமின்மை அப்படின்றது எல்லா பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயமா தான் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உணவு முறையில இன்னைக்கு நிறைய நம்ம மாறிட்டோம். அடுத்து உணவு முறையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை இன்னைக்கு பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கறது இல்லை, ஸ்கூல்ல டீச்சர்ஸும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, சரிங்களா. ஒன்லி சப்ஜெக்ட் ஓரியன்டடாவே நம்ம போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். அப்பா அம்மா அவங்க என்ன பண்றாங்களோ, அவங்களோட வார்த்தைகளை என்ன பேசுனாங்களோ அந்த வார்த்தையை தான் குழந்தைங்க பேசுறாங்க. கண்டிப்பா. அவங்க காலையில அவங்க வெள்ளனை எந்திரிச்சாங்கன்னா குழந்தை காலையில வெள்ளனை எந்திரிக்குது, சரிங்களா. அவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா குழந்தை நைட்டு 10 மணி வரைக்கும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. அப்ப அப்பா அம்மா அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்து தான் ஒரு குழந்தை கத்துக்கிறது. அப்ப அதனாலதான் அவங்க கூட அப்பா அம்மா அவங்களுக்கும் செரிமானம் நடக்கலைன்னா குழந்தைக்கும் செரிமானம் நடக்காம தான் ஆகும். அப்பா அம்மா அவங்களுக்கும் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வருதுன்னா குழந்தைக்கும் கேஸ்ட்ரபிள் வரதான் செய்யும். ஏன்னா அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் மறைமுகமா காப்பி அடிச்சிருக்கோம், பிளான் பண்ணி எல்லாம் கிடையாது. கரெக்டுங்களா? அதான். அப்ப சாப்பாடு என்ன சாப்பிடணும் அப்படின்றத விட சாப்பாடை எப்படி சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்டுங்களா? அப்ப எப்படிதாங்க சாப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பசித்து புசி, சரிங்களா. ஏற்கனவே நீ என்ன சாப்பாடு எடுத்தியோ அந்த சாப்பாடு செரிமானம் ஆயிருச்சான்னு சொல்லிட்டு உன் உடம்பு சொல்லும், அது இப்ப செரிமானம் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சிக்னல் வந்துருச்சு, ரைட். அடுத்து நீ அதை பயன்படுத்துவ, பயன்படுத்தியாச்சு, இப்ப காலி ஆயிருச்சு அப்படின்னு திரும்ப உடம்பு சொல்லும். இப்ப சாப்பிடு அப்படின்னு உடம்பு சொல்லும். அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே போதும் அப்படின்னு உடம்பு சொல்லும், சரிங்களா. இங்க இது எல்லாமே நமக்கு அப்பாவும் அம்மாவும் டீச்சர்ஸும் வேற சில வேலைகளுக்கு சொல்லுவாங்கல்ல. இந்த கடையில போய் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்துட்டியா உட்காந்து கொஞ்ச நேரம் படி, முடிச்சிட்டியா எந்திரி டியூஷன் போ, அது மாதிரி நமக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உடம்பு சொல்லக்கூடியது இப்படி வார்த்தைகளா சொல்லாது, அது உடலின் மொழிகளாக சொல்லும். இந்த உடலின் மொழிகளை பத்தி எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, எந்த அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அதான் உடலின் மொழிகளை ஒவ்வொரு நபர்களும் தானாதான் அதை அனுபவிச்சு புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு காது கொடுத்து கேட்டுட்டா இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அப்ப இந்த உடலின் மொழிகள் எப்படி நம்ம கிட்ட பேசும் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னு உடனே ஒரு உணர்வு வருதா, பசின்ற உணர்வு வருது. அப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள நமக்கு குளுக்கோஸ் தீர்ந்து போச்சு, குளுக்கோஸ் கொடுப்பா, அப்ப நல்லா சாப்பிடுன்னு சொல்லி பசின்ற உணர்வு வருது. இதுதான் உடலின் மொழி. அது போல தாகம், தண்ணி குடிக்கணும் அப்படின்னா தாகம்ன்ற ஒரு உணர்வு வருதுல, அதுதான் உடலின் மொழி. இது மாதிரி நமக்கு வரக்கூடிய இருமல், தும்மல், விக்கல், தூக்கம், இது எல்லாமே உடலின் மொழிகள் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அதையெல்லாம் கூட இன்னைக்கு நோயாக்கிட்டோம். கரெக்டுங்களா? நமக்கு இருமல் வரவே கூடாது, இருமல் வந்துச்சுன்னா உடனே மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஆனா இருமல் வந்தா அது ஒரு சிக்னல், நம்ம உடம்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல், சரிங்களா. அது உடலின் மொழி. தும்மல் வரவே கூடாது, சரிங்களா. அப்ப தும்மலுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டதுனாலதான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே ரெகுலரா தும்மல் வந்துகிட்டே இருக்கு. அப்ப தும்மல் என்ன சொல்ல வருது, அது ஏதோ ஒண்ணு சொல்லுதுப்பா, அதை கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கிளியர். கரெக்டுங்களா? அவ்வளவுதான். இது மாதிரி நமக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்படும் பொழுது நமக்கு போதும்னு ஒரு சிக்னல் வரும். எப்படின்னா, நீங்க சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது
அப்படின்னு ஒரு சின்ன ஏப்பம் வரும். ஆமா சரிங்களா? ஆமா. இப்ப நிறைய பேருக்கு ஏப்பம் வர்றதே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா வரும். ஏன்னா அவங்க கவனிக்கிறதே இல்லை. கண்டிப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அப்படி ஒரு ஏப்பம், ஃபர்ஸ்ட் ஒரு ஏப்பம் வர்றது என்னன்னா போதும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இப்ப அதுக்கு அப்புறமும் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ரசம் இருக்கும், மோர் இருக்கும், சரிங்களா, அடுத்ததா காய் இருக்கும். கண்டிப்பா. இப்ப திரும்ப நம்ம அதை போட்டு சாப்பிட்டே இருப்போம். ரெண்டாவதா ஒரு சூழல் வரும். சரிங்களா? ரெண்டாவது இன்னொரு ஏப்பம் வரும், திரும்பவும் அப்படின்னு வரும். டேய் போதும்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அலாட் பண்றது. ஆனா நான் என்ன பண்றேன்னா இன்னும் விடுறது இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு பாக்கி இருக்கு ஒரு ஐட்டம். கொஞ்சோன்னு இந்த மோர் இருக்குல்ல, மோர் வந்து நாங்க முதல்வர்னு சொல்லுவோம். சரிங்களா? கூட்டம் அப்படியே நிரம்பி வலிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆமா, அங்க ஒரு ஆளு நிக்கிறது கூட இடமே இல்லை. சரிங்களா? அப்படி கால் வைக்க கூட இடம் இல்லை. எல்லாரும் கட்டவரில் நின்றுட்டு இருக்காங்க, அவ்வளவு கூட்டம். ஆனா முதல்வர் ஒருத்தர் உள்ள வர்றாரு, அங்க வர்றாரு, கூட்டத்துக்கு வர்றாரு அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல? எல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி விலகி இடம் கிடைச்சிரும் பாருங்க. அது மாதிரி இந்த மோருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு இடம் கிடைக்குமா, டைட்டா ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மோர் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு உடனே ஃபுல்லா ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் மோர் ஊத்துங்க அப்படின்னு சொல்லி மோருக்கு ஒரு சாதம் வாங்கி பிரட்டி உள்ள போடுறது. சரிங்களா? அப்ப அரை வயிற்றுக்கு சாப்பிட்ட நம்ம இங்க கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருச்சு. கண்டிப்பா. எப்படி அரைக்கும் உள்ள? சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மிக்ஸி இருக்குது. இந்த மிக்ஸில நீங்க வந்து ஒரு தேங்காய் சட்னி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஆமா, தேங்காயை அதுக்குள்ள வந்து அரைக்கிறதுக்கு போடுறீங்க. சரிங்களா? இப்ப தேங்காயை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கட் பண்ணி சில்லு சில்லா கட் பண்ணி தான் உள்ள போடுவீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அந்த பெருசா போட்டா மிக்ஸி சுத்தாது, ஜாம் ஆயிரும். கேட்டீங்கன்னா அது என்னன்னா அந்த மிக்ஸி மேல அவ்வளவு அக்கறை. அந்த மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பிளேடு, அது வந்து 1000 வாட்ஸ் ஹை பவர். அதுக்கப்புறம் ஒரு அம்மா வேற இதுக்கு நான் கேரண்டின்னு வேற இவ்வளவு சொல்லியும் நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுத்து அந்த மிக்சியை வாங்கினதுனால என்ன பண்ணிருப்போம், ரொம்ப பக்குவமா காயெல்லாம் கட் பண்ணி அதை தூவி உள்ள போட்டு மிக்சியில் அரைப்போம். கண்டிப்பா. ரைட். நம்ம வயிற்றுக்குள்ள அது மாதிரி மிக்சி மாதிரி ஏதாவது உள்ள இருக்கா, பல்லு இருக்கா, அதுக்கு ஏதாவது பிளேடு இருக்கா, காயில் இருக்கா? கிடையாது. அப்ப அதுக்கு அவ்வளவு அக்கறை எடுக்கிறோம்ல. இன்னொரு விஷயம் பாருங்களேன், மிக்சிக்கு ஃபுல்லா டைட் ஆகுற அளவுக்கு நீங்க ஃபுல்லா வச்சுட்டு அப்புறம் நீங்க அப்படியே மிக்சியை ஓட்டினீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? ஜாம் ஆயிரும், நிக்கும். அதுல மிக்சியில ஒரு 3/4 அளவுக்கு போட்டுட்டு நீங்க அரைச்சிங்கன்னா ஈஸியா அரைக்கும். இன்னும் அரைதுக்கு போட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே அரைக்கும். ஆனா காலுக்கு போட்டீங்கன்னாலும் சரி வராது. கரெக்டுங்களா? நம்ம வயிற்றுக்கும் அப்படிதான். வயிற்றுக்கும் ஒரு அரை வயிறுக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கலாம். சரிங்களா? அடுத்து எப்ப பசி வருதோ திரும்ப அரை வயிறுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனா நாம என்ன பண்ணா, இதாண்டா டைம், அதுவும் ஓசியில கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். விருந்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப ஃபுல்லா பஃபே, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு, கிடைச்சிருச்சா விடக்கூடாதான்னு சொல்லி அன்னைக்கு வந்து நம்ம அந்த எடுத்து பைக்குள்ள போட்டு வர்ற மாதிரி வயிற்றுக்குள்ள போட்டுறது. ஆக்சுவலி அப்ப இந்த வயிறு வந்து பாத்தீங்கன்னா தொப்பைன்னு சொல்லுவோம்ல, ஆக்சுவலி இது குப்பை தொட்டி. குப்பை தொட்டியா நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு உள்ள போட்டு ஃபில் பண்றோம். இப்ப அந்த அரை வயிறு சாப்பாடு நம்ம எடுத்துக்கிட்டா பெஸ்ட். அந்த அரை வயிறு சாப்பாடு வந்த உடனே சிக்னல் ஒண்ணு கொடுக்குதுல, சிக்னல் வந்த உடனே நம்ம அதுக்கு மதிப்பளிக்கணும். அப்ப பெட்டர். அப்ப அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுக்கணும். ஓவராவும் தண்ணி கொடுத்துடக்கூடாது, நீங்க கம்மியாவும் கொடுத்துடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு கிரைண்டர் இருக்குது, அதுல நீங்க அரிசி அரைக்கிறீங்க. அரிசி அரைக்கும் பொழுது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெளிச்சு விடுவாங்க, அப்படி கொஞ்சம் அப்படி தெளிச்சு விடுவாங்க. சரிங்களா? அப்படியே நீங்க அரிசியை போட்டுட்டு நல்ல ஒரு 2 செம்பு தண்ணியை தூக்கி உள்ள ஊத்தினா எப்படி இருக்கும்? கடகடன்னு எல்லாம் தெரிச்சிரும். வெளியில தெரிக்கும். அரிசி அரைபடாது, சுத்திட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் கோக்கு, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். சரிங்களா? இன்னைக்கு ஃபுல்லா அந்த மாதிரி தான் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி சாப்பிட்டால் உங்களுக்கு உணவு அரைப்படாது. கேஸ் ட்ரபிள் இருக்கு பாத்தீங்களா? சரியாக அரைக்கப்படாத உணவு அது கழிவு உணவாக மாறும். அங்க இருந்து தான் கேஸே ஃபார்ம் ஆகும். அப்ப நல்லா அரைக்கப்பட்ட உணவா வந்துச்சுன்னா முதல்ல கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளமே உங்களுக்கு முதல்ல வராது. அதான் விஷயமே. சரிங்களா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவுல எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்ற முறையை மட்டும் சரியா கடைபிடிச்சாலே நமக்கு ஈஸியா அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை வெளியே வந்துடலாம். கேட்டீங்களா? அப்ப எப்ப சாப்பிடணும்? பசி எடுத்து சாப்பிடணும். சரிங்களா? இது பூரா நமக்கு வந்து வேற யாரும் சொல்லல. திருவள்ளுவர் திருக்குறள்ல மருந்துன்னு ஒரு அதிகாரத்தை போட்டாரு. அதாவது ஒரு தலைப்பு நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அந்த தலைப்பு சம்பந்தப்பட்டு தானே பேசுவீங்க. சரிங்களா? தலைப்பு சம்பந்தப்பட்டு தான் கவிதை எழுதுவீங்க, கட்டுரை எழுதுவீங்க. கரெக்டுங்களா? இவர் வந்து ஒரு அதிகாரத்துல மருந்துன்னு அதிகாரத்தை போட்டுட்டு 10 பாடல்லையும் மருந்தை பத்தியே சொல்லல, ஒரு மருந்தை பத்தி சொல்லல. அப்ப எவ்வளவு பெரிய அப்படி ஒரு துணிச்சல் வேணும். அப்படி கரெக்டுங்களா?
மருந்துன்னு போட்டுட்டு மருந்தை பத்தியே பேசலையப்பா அவரு, மருந்தை பத்தியே பேசிக்க மாட்டாரு. சரிங்களா? அப்ப உணவு, அந்த உணவே மருந்தா வந்து மாத்து, அது மாத்துறதுக்கு நமக்கு உமிழ்நீர் தான் வந்து தேவைப்படுது, அந்த உமிழ்நீர் தான் உனக்கு மருந்து. சூப்பர். அப்படின்னு நிறைய விஷயங்கள். அப்ப பசித்து புசி, சாப்பிட்டது செரிமானம் ஆயிடுச்சான்னு பார்த்து சாப்பிடு அப்படின்றத பத்தியே தான் அதுல திரும்ப திரும்ப நமக்கு வந்து சொல்லிட்டே வந்திருப்பாரு. சரிங்களா? ஆமா. அப்ப நம்ம சாப்பிடுறது பசி எடுத்து சாப்பிடணும் ஒண்ணு, அடுத்து சாப்பாடு அரை வயிறுக்கு ஒரு சிக்னல் வந்த உடனே நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2வது சிக்னல் வரைக்கும் சாப்பிடலாம், 3வது சிக்னல் வரைக்கும் சாப்பிட்டா நிச்சயமா உள்ளுக்குள்ள நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும். கண்டிப்பா. ஓகேங்களா? ஒண்ணு. அடுத்து என்ன சாப்பிடுறது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீ வரும். என்ன சாப்பிடுறது அப்படின்னா மேக்சிமம் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் உணவுகள் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு சரி சம விகித உணவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அறுசுவை விருந்து அப்படின்னா சாப்பாடு சாப்பிட போனாலே அறுசுவை விருந்துன்னு தான் இருக்கு. இப்ப சும்மா பேருக்கு அறுசுவை விருந்துன்னு சொல்லி பத்திரிக்கையில் அடிச்சு கொடுக்குறோம். ஆனா அங்க போனோம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சில்லி புரோட்டா, சரிங்களா, கொஞ்சம் அப்படியே புலாவு அப்படின்னு ஒரு டிஃபரெண்டா அப்படிதான் கொடுக்கணும். இது எங்க அறுசுவை உணவு அப்படின்னு. கரெக்டுங்களா? அப்ப அறுசுவை உணவுன்னு சொல்லிட்டு பேச்சுக்கு இருக்க கூடாது. உங்களுடைய உணவுல இருக்கும் 6 சுவையும் இருக்கிற மாதிரி உணவுகளை அன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. இல்ல, முடிஞ்ச வரை இப்ப அந்த 3 வேளை உணவுல 1 வேளை உணவாகுது, சரிங்களா, மதிய உணவாகுது, அறுசுவை உணவாக எடுத்துக்கங்க, ரொம்ப நல்லது. இது நல்லா செரிமானத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒண்ணு. அடுத்தது சாப்பாடு விஷயத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் நீராதாரம் உள்ள உணவுகளா எடுத்துக்கிறது நல்லது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரையான உணவு தான் எடுத்துக்கிட்டு. அப்ப ட்ரையான உணவுல குறிப்பா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா டின்னருக்கு போறோம் அப்படின்னா, டின்னர் மேக்ஸிமம் வெளியில போனாலே ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ரொட்டி, நானு, பரோட்டா, பாருங்களேன், அது ஃபுல்லா ட்ரையான உணவுகள். அப்ப ட்ரையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது சரியா செரிமானம் ஆகாது. சரியா செரிமானம் ஆனாதான் கேஸ் ட்ரபிள் வரும். இப்படி உணவுகளை மாத்திக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், இப்ப நீங்க சரியா செரிமானமாவது வந்த கேஸ்ட்ரிக் சொல்றீங்க. நம்ம சாப்பிடாமலே சில பேருக்கு கேஸ்ட்ரிக், நான் அது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தொடர்ச்சியா. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இல்ல, அதுதான் சொன்னேன். இப்ப பசிச்சுட்டா சாப்பிடணும். சரி, பசிச்சு சாப்பிடுன்னு சொன்னோம். பசிச்சு சாப்பிடாம விட்டாலும் பிரச்சனை தான், பசிக்காம சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். கரெக்டுங்களா? இப்ப நீங்க கேக்குறது வந்து பசிச்சும் சாப்பிடாம இருந்தா என்ன பண்றது? பசிச்சும் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இப்ப நீங்க வந்து வண்டிய ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க, ஆனா வண்டியை நீங்க வந்து மூவ் பண்ணவே இல்லை அப்படின்னா பெட்ரோல் செலவாக தானே செய்யும், இன்ஜின் எல்லாமே ஓடுறதுல தேய்மானாக தானே செய்யும். கரெக்டுங்களா? அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அந்த உள்ளுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிற எல்லாமே, உள்ளுக்குள்ள மோட்டர் ஓடுது, டீசல் போகுது, இன்ஜின் ஆயில் போகுது, எல்லாமே ஒர்க் பண்ணுதுல. அது மாதிரி பசி என்ற உணர்வு தான் ஸ்டார்ட் பட்டன். பசி என்ற உணர்வு வந்த உடனேயே அங்க வந்து செரிமானத்துக்கு தேவையான ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருது, அந்த ஆசிட்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருது, எல்லா ஆர்கனும் தயாராயிருது. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்? உணவே கொடுக்காம விட்டுறோம். கரெக்டுங்களா? அப்ப அதனாலதான் அந்த இடத்துல அல்சர் வர்றது, கேஸ் ஃபார்ம் ஆகுறது. சரிங்களா? அதாவது தண்ணி இல்லாம மோட்டர் ஓட்டினா கேஸ் அப்படியே கேஸ் லாக் ஆயிரும்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம பசி எடுத்துட்டா சாப்பிடணும், பசி எடுத்து சாப்பிடாம இருக்கக்கூடாது, அதுவும் கேஸ் ஃபார்ம் ஆகும், அல்சர் வரும். கரெக்டுங்களா? இப்ப ஒருத்தருக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு ஈஸியா வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியான சில வழிமுறைகள் இருக்கு. முதல்ல நம்ம டைஜஷனை சரி பண்ணா மட்டும்தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப அதுக்கு இடையில நமக்கு வந்து அந்த வாயு பிரச்சனையை நம்ம வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஈஸியான சில டெக்னிக்லாம் இருக்குது. அதுல ரொம்ப சிம்பிளான சில டெக்னிக் சொல்றேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். 3 வேளை உணவுலையும் இந்த வாயுவை வெளியேற்றுற மாதிரி ஒரு ஃபாலோ. ஃபர்ஸ்ட் காலை வேளை உணவுல நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் நீங்க கூடவே சேர்ந்து ஒரு டம்ளர் மோர், அதுல ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அவ்வளவுதான். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டம்ளர் மோர், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அடுத்த வேளை பசி உணவை நல்லா தூண்டுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஏற்கனவே வந்து அங்கங்க உடம்புல எங்கேயாவது கேஸ் தேங்கி இருந்தா அதை வெளியேற்றுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். இதே போல மதிய உணவு எடுத்துக்கிறோம். மதிய உணவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சம் ஒரு 1/4 இருந்து 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 4 கிராம்பு, சரிங்களா, போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். எசன்ஸ் நல்லா இறங்கிடும். 1.5 டம்ளர் 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்டுற அளவுக்கு பண்ணிட்டு இறக்கிட்டு அதுல கொஞ்சோன்னு வந்து ஒரு 1/4 ஸ்பூன்ல எலுமிச்சம்பழம், நினைக்கலாம் 1/4 ஸ்பூன் வந்து எலுமிச்சம்பழ சாறு அதுல வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. தேவைன்னா உப்பு, இல்லைன்னா இனிப்பு. இதை வந்து மதியம் உணவுக்கு அப்புறம் இப்படி 1 டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்ட என்ன நடக்கும்னா அடுத்து நமக்கு இந்த ஜீரணமின்மை பிரச்சனையே வராம ஃபர்ஸ்ட் பண்ணும். உடம்புல அங்கங்க தேங்கி இருக்கக்கூடிய காத்து கழிவுகள் வந்து வெளியேறத ஃபீல் பண்ண முடியும். அபான வாயுலாம் பிரியும், டர்ரு புருன்னு, சரிங்களா, அது மாதிரி ஃபீல் ஆகும். 2-3 ஏப்பம்லாம் வரும். இது பூரா அங்கங்க கேப்ல இருக்கிறத பூரா வெளியேற்றும்.
சூப்பர். இந்த காற்று கழிவுகள் தேக்கத்தினால இருக்கக்கூடிய தொப்பை கொண்டு குறையும், வயிறே லேசான மாதிரி இருக்குன்றலாம் விஷயம் நடக்கும். இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். எவ்வளவு நாளுங்க எடுக்கலாம்? நீங்க உங்களுக்கு நல்ல வந்து கேஸ் ஃபுல்லா வெளியேறிச்சுங்க அப்படின்ற அளவுக்கு திருப்தியாகிற வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே இயற்கையா வீட்டுல உள்ள விஷயங்கள்லாம். ஆமா. அது போல இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பால், பொதுவா நம்ம இயற்கை மருத்துவத்துல பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்ப பாலை சாப்பிடறதுக்கு ஒரு முறை இருக்கு, வேற வழி இல்லை, மருந்துக்கு எடுத்துதான் ஆகணும் வச்சுங்களேன். 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி, அதாவது ஈக்குவலா வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா சூடு பண்ணோம் அப்படின்னா அது கூட வந்து ஒரு 4ல இருந்து 7 பூண்டு, பெரிய பூண்டுனா ஒரு 4 பூண்டு, சின்ன பூண்டுனா ஒரு 7 பூண்டு அப்படியே போட்டு அதுல நல்லா பாயில் பண்ணணும். நல்லா அப்படியே அந்த அதோட எசன்ஸ் நல்லா இறங்கி பால்ல இறங்கும். அதுல கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது பண்ணி வந்தோம்னா இறக்கிடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் கலந்துக்கலாம், அதாவது பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு வடிகட்டிட்டு நீங்க அப்படியே சாப்பிடலாம். டைரக்டா கூட சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அந்த பாலையும் சாப்பிடணும், அந்த பூண்டையும் சாப்பிடணும். இதை நீங்க இரவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா இதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய. நைட் நல்லா தூக்கம் வரும், சரிங்களா? உள்ள கனவு தொல்லைகள்லாம் போயிடும், கேஸ் பூரா நல்லா பிரிஞ்சிடும், காலையில எழுந்த உடனே மோசம் வரும், இப்படி பல விஷயங்களை அது வந்து பண்ணி கொடுக்கும். அப்ப இது மாதிரி காலை, மதியம், இரவுன்னு உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டே வந்தா வாயு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு நம்மளால மாற முடியுங்க. வாயு பிரச்சனையே வாழ்நாள் முழுவதும் வராம இருக்கணும்னா ஜீரணத்தை நம்ம சரி செஞ்சாகணும். நான் சொன்ன முதல் விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வாயு பிரச்சனையை ஃபாலோ பண்ணா அருமையா கிடைக்காது. ஓகே சார். இப்போ அல்சர் இருக்குன்னு நான் கேட்டேன்ல, இப்போ அல்சர் இருக்கிறப்போ நீங்க வாயு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு வந்தா ஃபர்ஸ்ட் அல்சர் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா இல்ல கேஸ்ட்ரிக்கா? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க அதுக்கு தனியா ஒரு மருந்து, இதுக்கு தனியா ஒரு மருந்து, அந்த மாதிரிலாம் கிடையாது, சரிங்களா? ஆமா, நீங்க கடைபிடிக்கப்படும் பொழுதே வாழ்வியல் முறையில கடைபிடிக்க போறீங்க, உணவு முறையில தான் கடைபிடிக்க போறீங்க. சேம் டைம் நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அல்சர் தீவிரமா இருக்கிறவங்களுக்கு பொழுது நாங்க இப்ப அல்சருக்கு முதல்ல வந்து உணவு முறையில கொஞ்சம் கொண்டு போய் பண்ணுவோம். இல்ல கொஞ்சம் மைல்டா தான் இருக்கு அப்படின்னா தாராளமா சேம் டைம் உணவு முறையில மட்டும் இப்ப வந்து அந்த அசிட்டிக் ஃபுட் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஆல்கலைன் ஃபுட்டா வந்து சேர்த்துக்க சொல்றது. இப்ப அல்சரும் இருக்குது, கேஸ் ட்ரபிள் இருக்குதுன்னு வச்சுங்க. காலை உணவு வந்து நம்ம வந்து தேங்காய் பால், வெறும் தேங்காய் மட்டும் தான் சாப்பாடே, தேங்காய் ஒரு 2 வாழைப்பழம், அது மாதிரி ஒரு வேளை உணவு காலையில தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா அல்சர் சரியாயிரும். சூப்பர். அப்புறம் அடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். அருமை சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. எங்களுக்கு மட்டும் இல்லாம நேயர்களுக்கும் கண்டிப்பா பயன்பெற்றதா இருக்கும். அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமா உங்க கூட பேச ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ.